வந்து பிரசங்கம் பண்ணுவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் சகோதரனுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தாகமா வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுக்கப்படுது 10 நிமிஷத்துல நான் கர்த்தர் வைக்கிற மேல முடிச்சிருவேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் பூமியில ஜனங்களை பெருக பண்ணினார். யார் மூலமா பெருக பண்ணாரு? முதல்ல உண்டாக்கப்பட்ட மனிதன் யார்? ஆதாம், ஏவாள். இவர்கள் மூலமா தேவன் ஜனங்களை பூமியில பழுகி பெருகுங்கள் சொன்னாரு. பழுகி பெருகினார்களா? பெருகினார்கள். ஆனால் அதோடு கூட சேர்ந்து ஒன்று பெரியது. என்னது? பாவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவமும் சேர்ந்து பெருகும் போது தேவனுடைய கோபம் வெளிப்பட்டதா? 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 நீங்க எனக்கு பதில் சொல்லிட்டே இருக்கதான் சீக்கிரத்துல 10 நிமிஷம்லாம் முடிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவின் காலத்திலே நோவா தேவனுக்கு முன்பாக உத்தமனும் நீதிமானுமாய் இருக்கும்போது தேவன் அவனை மாத்திரம் பிரித்து எடுத்து வைத்து மீது எல்லாரையும் தன்னுடைய கோபத்தினாலே அவர்கள் பாவம் செய்தபடியால் என்ன செய்தாரு? அழித்து போட்டார். அதன் பின்பு அடுத்த தலைமுறை வருகிறது. நோவாவின் மூலமாய் ஜனங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி பூமியில பல்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்கள் ஆசீர்வதித்தார். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சினையாங்கிற பட்டணத்திலே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மதிலை கட்டுவோம், வானளவுக்கு நாங்கள் கட்டுவோம், அது எங்கள் பேர் விளங்கும்படி இருக்கும் என்று சொல்லி அவர்களும் தற்பெருமையினாலே விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உனக்கென்று கொடுத்திருக்கிற வரங்களை குறித்தும் தேவன் உனக்கென்று கொடுத்திருக்கிற ஜெப ஜீவியத்தை குறித்து நீ பெருமை பாராட்டி கொண்டிருப்பாய் என்று சொன்னால் தேவன் அதை சீக்கிரத்தில் பிடுங்கி போடுவார். நான் தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறேன். அநேகர் உண்டு தற்பெருமைக்கு எதிராய் தேவன் பெருமையில் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பெருமையில் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர் மறந்து விடாதீர்கள். தேவன் அந்த இடத்துல பற்பல பாசைகளை பெருக பண்ணினார். ஜாதிகளை பிரித்து விட்டார். ஒன்று கூடி அவரால் ஒன்றும் செய்யக்கூடாது இப்படி போய்விட்டது. நடந்ததுதான் அது? நடந்ததா அது? அதிலிருந்து தான் அநேக பாசைகள் பிரிந்தது. கரெக்ட் தானா? பிரிந்தது. பூமி முழுவதும் பிரிந்து போனார்கள். அவர்கள் செய்ய நினைத்த காரியம் எல்லாமே தடைப்பட்டது. அடுத்து அதிலே ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தேவன் தெரிந்தெடுத்தார். அவன் மூலமாய் ஈசாக்கு, யாக்கோப் என்கிற ஒரு கூட்டம் வந்தது. அவர்கள் மூலமா வந்ததுதான் இஸ்ரவேல் ஜனங்கள். சரிதானா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் உடன்படிக்கைகளை கொடுத்தார். அவர்கள் மூலமாய் தேவன் தன்னை துதிக்க வேண்டும், தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் சொல்லி ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி வைத்தார். மற்றவர்கள் எல்லாரும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் கைவிடப்பட்டு விட்டார்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள் விலகி சென்று விட்டார்கள். ஆனால் இஸ்ரவேலுங்கிற தனக்கென்று ஒரு கூட்டத்தை தேவன் தெரிந்தெடுத்து வைத்திருந்தார். அந்த கூட்டம் நீங்களும் நானும் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அந்த கூட்டம். கவனிங்கள், கை தட்டுங்கள். நல்லது. இன்னும் அடுத்து என்ன என்று பார்ப்போம். அந்த கூட்டத்திலேயே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18 கேட்கிறேன். 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். குயிக்கா? சாரி, 18. 1 ராஜாக்கள் 18. இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. கரெக்ட் தான். அடுத்து அப்படியே 21ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொன்னான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எதுக்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரு? தன்னை ஆராதிக்கணும், தன்னை உடன்படிக்கை கைக்கொள்ளணும் சொல்லி தெரிந்தெடுத்து வைத்திருந்தாரு. தாகத்தோடு கூட அவர்களை தெரிந்தெடுத்து வைத்திருந்தாரு. ஆனா ஆகாப்புங்கிற ராஜா அந்த இஸ்ரவேலுக்குள்ள பாகால்களை உண்டு பண்ணி, விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணி, இப்ப ஜனங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யாரை வணங்குவது? அநேக பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து நிற்கும் போது தவறி விடுகிறோமோ? நம்முடைய மேனேஜ்மெண்ட் அல்லது நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு மேலதிகாரிகள் இருக்கும்போது நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இது விக்கிரகங்களை ஆராதிக்கிற கம்பெனி என்று தெரிந்திருந்தால் அதற்கு இடம் கொடுத்து விடுகிறேனோ அவர்களை பிரியப்படுத்துவதற்காக?
நான் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக வாழ்ந்தேன் என்றால் தேவன் என்ன செய்து விடுவார்? தள்ளி விடுவார். ஹல்லேலூயா. நிச்சயம் தள்ளி விடுவார். சத்தியத்தை பேசினதினாலே நான் சத்துருவானேனோ? சத்துருவானாலும் பரவாயில்லை, சத்தியத்தை மாத்திரமே நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சத்தியத்திற்கு மாத்திரமே என்ன செய்வாரு? செவி கொடுக்கிறவர். அடுத்து இப்ப இந்த எலியா நின்று கதறுகிறார். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்டவர்? எந்த ஒரு செய்தாலும் சரி தேவனுக்கு முன்பாக நின்று அதை காரியத்தை கேட்டு நான் என்ன செய்வேன் சொல்லி அதற்கு தேவனுடைய சித்தத்துக்கு நேராக தாகத்தோடு ஓடிக்கொண்டிருந்த மனிதன் இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி போயிட்டார்கள் சொல்லி தேவன் சொன்னபோது இவர் புலம்புகிறார். புலம்பிக் கொண்டு இந்த ஜனங்களை நேர கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வருவதற்காக அங்கே ஒரு பலிபீடம் கட்டப்படுகிறது. இந்த எலியாங்கிற அந்த மனிதன் சொல்கிறார், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். இப்ப யார் தெய்வம் சொல்லி அந்த இடத்துல வெளிப்பட்டது? கர்த்தரே தெய்வம் என்று வெளிப்பட்டது. வாசிங்கள் அந்த இடத்தை பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் தான் தெய்வம் சொல்லி ஜனங்கள் புரிந்து கொண்டாங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் தான் தெய்வம் சொல்லி? ஒரே ஒரு வார்த்தை சொல்லாம, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஹல்லேலூயா. இதே விசுவாசத்தோட நீங்க இருக்கிற ரூம்லயும் இருக்கணும், நீங்க இருக்கிற ஸ்தலங்களையும் இருக்கணும், நீங்க வேலை பார்க்குற இடங்களையும் இருக்கணும். அதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. தேவன் அப்போது பெரிய காரியங்கள் செய்வார். எனக்குள்ள அப்படி தாகம் வர வேண்டும், ஆத்துமக்களை ஆதாயப்படுத்த வேண்டும்ங்கிற தாகம் வர வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் அதை மிகவும் எதிர்பார்க்கிறார். அடுத்து சுருக்கமா சொல்லி முடிய போகிறது. எஸ்தர் புஸ்தகம், திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 13, 14, 16 வசனத்தை பாருங்கள். 4, 13, 14, 16. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். யாருக்கெல்லாம் ராஜ மேன்மை கிடைத்திருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்க? யாருக்கெல்லாம் ராஜ மேன்மை கிடைத்திருக்குன்னு சொல்லி நம்புறீங்க? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே ராஜ மேன்மை பெற்றவர்கள். ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சொந்தக்காரல மாறி இருக்கோம். அந்த ராஜ்யத்துக்கு நம்ம சொந்தக்காரங்க. அப்ப நாம யார் தான் ராஜ மேன்மை பெற்றவர்கள்? ஆனா ராஜ மேன்மை பெற்றவர்கள்ட்ட ஒரே ஒரு காரியம் இந்த இடத்துல ஒப்படைக்கப்படுகிறது. என்னது? நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். ஆனால் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும். நான் இந்த குவைத்து தேசத்திலிருந்து வந்து வேலை பார்க்க வந்திருக்கிறேன். வேலை பார்க்கறது மட்டும் கரெக்டா இருக்கணும், நல்லது. ஆனால் எனக்கு கொடுத்துக்கிற ராஜ மேன்மை என்று ஒன்று உண்டு. நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆதாம் ஏவல் மூலமாய் தான் உண்டாக்கப்பட்டு பல இடங்களில் பிரிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள். கரெக்ட் தானா? எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாரா? அப்ப புற ஜாதிகளாய் இந்த தேசத்தில் இருந்த நம்மை தேவன் ரட்சித்தாரா? ரட்சித்து அவரை வணங்கும்படி செய்திருக்கிறார். அப்படியானால் இங்க இருக்கிற இந்த தேசத்திலையும் இந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? அப்ப இந்த கணக்கு யார்கிட்ட உண்டு? இதற்காக நான் யார்கிட்ட போய் நிற்கிறோம்? இந்த ஜனங்கள் அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் யார்கிட்ட போய் நிற்கணும்? ராஜாவாக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நிச்சயம் நான் போய் கதற வேண்டும். ஆனால் அகாஸ்வேர் ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும் என்று சொன்னால், இந்த எஸ்தர் நிற்க வேண்டும் என்று சொன்னால், அது ஒரே ஒரு அம்சம் தான் இருக்கு. நிற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ராஜாவை பொறிச்சவங்களை நீக்கினால் தான் இவள் நிச்சயம் போய் நிற்க முடியும். அப்படியானால் தான் வேண்டுதல் செய்ய முடியும், பிழைக்கவும் முடியும். ஆனால் நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக பொறிச்சங்கள் எதுவும் அவர் நீட்ட போதில்லை. எப்போ வந்தாலும் தன்னிடத்தில் வருவனை ஒருபோதும் புறம்பை தள்ளாத தேவன் உன்னை தாகத்தோடு கூட என்ன செய்கிறார்? தன்னிடத்தில் வரும்படி அழைக்கிறார். என்னோடு கூட அப்படியே கண்களை மூடுங்கள், அப்படியே கண்களை மூடுங்கள். ஒரே நிமிஷத்தில் முடித்து விடுகிறேன். ஒருவேளை நீங்கள், நான் ஆரம்பத்தில் இப்படிதான் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புதுசிலே நன்றாக வாழ்ந்து வந்தேன்,
நன்றாக இயேசு கிறிஸ்துவில் ஜெபித்தேன், ஊழியம் பண்ணி கொண்டிருந்தேன். எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. ஆனால் நாட்கள் கடக்கும் போது எனக்கு இருந்த தாகம் என்னை விட்டு தணிந்து விட்டது என்று சொல்லி யாராவது இங்கே இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் அவரை பார்த்து சொல்கிறார், இளைய மகனாகிய எல்லாவற்றையும் தன்னிடத்திலிருந்து தன் தகப்பனிடத்திலிருந்து வாங்கி கொண்டு பிரதேசத்துக்கு போய் செலவழித்து விட்டு அந்த தகப்பனிடம் அந்த இளைய மகன் திரும்பி வரும்போது அந்த தகப்பன் தாகத்தோடு மேல் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். தன் மகன் எப்போதாவது திரும்பி வருவானா, தன்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு சென்றானே என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருந்த தகப்பனுக்கு மகன் திரும்பி வந்தபோது ஓடி வந்து கட்டி அணைத்து அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். ஒருவேளை இங்கே இருக்கிறவர்கள் எனக்கு இருந்த கிருபைகளை நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி நீங்கள் வதங்கி கொண்டிருப்பீர்கள் சொன்னால் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், உனக்குரிய கிருபையை அவர் அழைப்பும் தேவனுடைய கிருபை வரங்களும் ஒருபோதும் மாறாதவைகள். கர்த்தருடைய கிருபை வரங்கள் ஒருபோதும் மாறாதவைகள். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆனால் நீ அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருந்தால் கர்த்தருடைய வருகையில் நீயும் கூட இருப்பாய் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தாகத்தோடு கூட தேவனுக்கு செயல்படுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை நான் தாகத்தோடு காத்து. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. கரங்களை தட்டி பாடுவோம். வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வாஞ்சையோடு கேட்போம். ஏசப்பா உடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா. காத்திருக்கிறேன். ஊற்றுமையா இந்த பகல் வேளையில உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. மரக்க சகல ரபசிய கபலபா. ஊற்றுமையா உயிர் தந்த வல்லமை ஓ மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க. ஓ ரபலபா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா பரிசுத்த ஆவியானவரே, இந்த பகல் வேளையிலே மத்தியான வேளையிலே ஜனங்கள் மேல உடைய வல்லமையை ஊற்றுகிறார். Pour your power Lord Jesus right now இருக்கிற இடத்துல உடைய வல்லமையை ஊற்றுங்க. Power Lord ஷாபாலா மரியாங்க.